வணக்கம். கிரகநாடி ஜோதிடம் திருச்சி வெங்கடேஷ். கிரக சேர்க்கையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம செவ்வாய் சனி, செவ்வாய் ராகுலாம் பார்த்துருக்க அடிப்படையில் இப்போ நம்ம செவ்வாய் சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிரக சேர்க்கையினுடைய முக்கிய காரகத்துவம் அப்படிங்கிறது தான் அந்த கிரக சேர்க்கையினுடைய பலனை அமையுது. அந்த வகையில் சந்திரன் அப்படின்னாலே மனம், உணர்வு, பயணம், அவமானம், ஒரு சிந்தனை, குடும்ப பாசம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. செவ்வாயை பொறுத்தளவுக்கு ஆற்றல், துணிவு, கோபம், வேகம், ஒரு விஷயத்தை செய்கிறது, ஒரு மெத்தடாலஜி அதை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த சிந்தனை அதிகம் செயலாக்கம், அதே மாதிரி ரொம்ப அவசரமாக இருப்பாங்க, உணர்ச்சி அதிகமாக இருக்கும், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. இதனுடைய மெயினான பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனர்ஜி ரொம்ப அதிகமாகும். உள்ளுணர்வு, செயல்முறையும் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால எந்த வேலையும் வேகமாக செஞ்சு முடிப்பாங்க. மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய சக்தி இவங்கள்ட்ட இருக்கும். லீடர்ஷிப்பு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸு எப்பொழுதுமே மக்கள்கிட்ட உருவாக்கி வச்சுருப்பாங்க. ரொம்ப தைரியமான ஆளுங்க, எந்த சூழ்நிலையும் பயமில்லாமல். இது சந்திரமங்கல யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இது செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சிறந்த முடிவுகளை சீக்கிரமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப அதிகம். ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும், கவனக்குறைவாக செஞ்சிடக்கூடாது. இது மிகப்பெரிய கவனிக்க வேண்டிய சவால்கள் அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கிரக சேர்க்கையில் எமோஷனல் எப்பொழுதுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும். மனநிலைமை, திடீர் உயர்வு தாழ்வு, கொஞ்ச நேரம் கோபம், கொஞ்ச நேரம் பாசம், இப்படி மாறி மாறி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சிறிய விஷயத்திலும் கோபம் அதிகமாக வரும். கோபம், அவசரம், தவறான முடிவு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உணர்ச்சி வேகத்தில் பேசுகிறதுனால சில இடத்துல மன வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். உடல் நலம்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைவலி, பிபி, அன்சைட்டி, கேஸ்ட்ரி, ஹீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். பாதிப்பு அப்படின்னா மன பாதிப்பு ரொம்ப அதிகம். இந்த இடத்துல தூக்கம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கமாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிபி, இது சுகர் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும். பிளட்டு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே. பெண்களை பொறுத்தளவுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகம். எப்பொழுதுமே அம்மா கூட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய மனிதர்களாக கணவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கான கோபம், எமோஷ்னலான பிரச்சனை, இல்லை பிஸ்னஸில் க்ரோத் ஆகிறதுல பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். இதுக்கு பரிகாரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தண்ணி அதிகமாக குடிக்கணும், தியானம் செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக சொல்லலாம். உடற்பயிற்சி, எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் சொல்லலாம். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். டீப் ப்ரீத்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெண்களுடைய குழந்தை பிறப்பு, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனைகள்லாம் இந்த ஜாதகத்தில் ரொம்ப அதிகமாக காணப்படுது. இதுவே லக்னத்தில் இருக்கும் பொழுது லீடர்ஷிப்பு, ஒரு ஆம்பிஷனோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 4ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா நேரடியாக உணர்ச்சி, மாறுபாடு, அதாவது குடும்பத்தில் சண்டை, வாக்குவாதம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பார்ட்னர்ஷிப்புக்குள்ளார அதிகமாக இருக்குது. ரொம்ப கோபதாபங்கள் அதிகமாக இருக்குது. 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அரசு வேலையில், கிடைக்கக்கூடிய வேலையில் அதிகப்படியான வளர்ச்சி, இது எல்லாத்தையும் சொல்லப்படுது. 11ஆம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நேரடியான பண வரவு, வியாபாரத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இவங்களுக்கு இருக்குது. ஓகே, கிரகநாடி ஜோதிடத்தை சம்மந்தப்பட்ட எந்த விதமான தகவலுக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி
தொடர்ந்து ஷேர் பண்ணி இதை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.